3 எம்எல்ஏக்கள் பாமகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்கட்சி பூசலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு உத்தரவும் இல்லாமல் முடிவை கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களே கட்சியின் விதிகளை அடிப்படையில் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி ஒருங்கிணை நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமீப காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 3 சட்டமன்ற உறுப்பினர், அதாவது சிவகுமார், சதாசிவம், வெங்கடேசன் ஆகிய மூவரும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செய்து வருவதாகவும் ஜி.கே. மணி, அதாவது அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர் மூலமாக இந்த தலைமைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிகழ்வு. அதனால பாத்தீங்கன்னா நிர்வாக குழு சார்பாக அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, மேலும் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் பாலு அவர்கள் மீது செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கிறதாகவும் கட்சிக்கு மீறி செயல்படுவதாகவும் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ராமதாஸ் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் பாத்தீங்கன்னா முழுமையான ஒழுங்கு நடவடிக்கை முன் விசாரணைக்கு அவர்கள் ஆஜராக வேண்டும். அதாவது கட்சி ரீதியாக ஆஜராக வேண்டும். அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதாக கூறி அந்த மூவரையும் தற்பொழுது தற்காலிக இடைநீக்கம் செய்துள்ளாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த விசாரணை குழுவுக்கு அவங்க 4 பேரும் விசாரணைக்கு அழைப்பு விளக்கம் கேட்டு முழு அதிகாரம் நிறுவனர் ராமதாஸுக்கே உள்ளதாகவும் அவர்களை விசாரணை செய்வதற்கு ராமதாஸுக்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது தற்காலிகமாக அந்த மூவரையும் பணி நீக்கம் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியிடுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.